வணக்கம், நான் உங்கள் ஷப் Deena. வெல்கம் பேக் டு ஷப் Deena's கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பராக இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர டவுட்னு அந்த புளி ஆட் பண்ணலாமல் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதாவது இட்லி, பொங்கல், வடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனோட இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புளி ஆட் பண்ணக்கூடாது. இதே வந்து லஞ்சுக்கு ரைஸோடு சாப்பிடும்போது புளி ஆட் பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். ஸோ இன்றைக்கி இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கள்ல. அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இண்டிபெண்டாக வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பர்டிகுலராக நிறைய பேர் இன்றைக்கி ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தலாமா. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 3/4 கப்பு, பூண்டு 10 பல்லு, சின்ன வெங்காயம் 15 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, நெல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த மண்சட்டியில் வந்து நாலடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடாகிற டைமில் கடுகு தாளிப்பு ஆட் பண்ணுறோம். இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணால் காஞ்ச மிளகாய், இந்த 4 காஞ்ச மிளகாய் உடச்சி இதில் ஆட் பண்ணுறோம். காரத்துக்காக ஸ்டார்டிங்கு அந்த கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே தாளிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தாளிப்பு கரெக்டாக இருந்தால் இந்த கிள்ளி போட்ட சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆயில் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடணும். அதுக்கு பிறகு இந்த காரத்துக்கு இந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இந்த பூண்டும் இதை போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். முழு பூண்டு போட்டிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் காஞ்ச மிளகாய் போடுற டைம்லேயே முழு பூண்டு ஆட் பண்ணணும். இதே இடித்து போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் போட்ட பிறகு ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவு என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 40%லேருந்து 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். எதுக்காக சொன்னால் அந்த பருப்பு எல்லாம் போட்டு மசாலாவோட போட்டு குக் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக தெரியணும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வெங்காயம் ஒரு 50% அளவுக்கு மட்டும் வதங்கினா மட்டும் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு. இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாளிப்போட எண்ணெய், அந்த தாளிப்போட எண்ணெயோட மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எல்லோஷ் கலர் வரணும். அதனால தான் தண்ணி வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்ட பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் அடிஷ்னலாக வந்து இல்லை மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஒன்றா போட்டு குக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கலர் வராமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் தெளிவாக வந்து மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண பிறகு நல்லா மசாலா குக் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷம். Shop101 டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கான ஓன் ஸ்டோர் உருவாக்குங்க. அந்த ஸ்டோருக்கு ஒரு அட்டகாசமான பெயர் வைங்க. ஆப்பில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச தெரிந்த பொருட்களை உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் ஷேர் செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கான மார்ஜின் விலையை சேர்த்து விற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயம்லாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு இந்த மசாலா, அதாவது நம்ம போட்டிருக்க இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இது எல்லாமே வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு தான் வந்து பருப்பை ஆட் பண்ணணும். இந்த மசாலா வெந்த பிறகு நீங்கள் பருப்பை ஆட் பண்ணி கரெக்டாக 2 பாயில் வந்த பிறகு இறக்குனா இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. ஸோ அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சாம்பார் ரொம்ப நாள் கொதிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக சாம்பார் ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. 1 கொதி இல்லை 2 கொதி இல்லை 3 கொதியோட விட்டு இறக்கிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மசாலா நல்லா குக் பண்ணி எடுத்தால் தான் அந்த பருப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பருப்பு ஆட் பண்ணுறோம். இந்த பருப்பு வந்து நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக 1/4 மடங்கு துவரம்பருப்பு, 3/4 மடங்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ துவரம்பருப்பும் பாசிப்பருப்பு அளவு அதிகமாக இருக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலாவோட கொதிக்க வேணும். இந்த பருப்பு வேக வைக்கும் போது கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுமாதிரி கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, இந்த டைமில் நெய் 1 டேபிள் ஸ்பூன்,
ஃபைனலாக கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கொத்தமல்லி நல்லா அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. எனக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, பர்டிகுலராக இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷனில் நடுவில் லிங்க் கொடுத்துருப்பேன்ல, Shop101 அதாவது 101 லிங்க் கொடுத்துருப்பேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.